வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். இன்றைக்கி நம்ம எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட தகவலில் சனி வக்கர பயிற்சி நடக்க போகுதுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி 5 மாதம் இருக்கும். அதாவது சனி பகவான் பின்னோக்கி செல்வார். அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி ஒட்டி தனுஷ் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்க போகிறோம். தனுஷ் ராசி அன்பர்கள்னு பார்க்கும்போது குரு பகவான் தான் அவருடைய அதிபதியாக இருப்பார். ராசியோட அதிபதி குரு பகவான். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், சனி பகவான் வந்து கும்பராசியில் தான் பயிற்சியாக இருப்பார். வக்கர பயிற்சின்ற போது அவர் பின்னோக்கி வருவார். இந்த பின்னோக்கி வர்றது கரெக்டாக பின்னோக்கி வந்து பலன்கள் கூட 5 மாதங்கள் உண்டாகும். அதாவது ஜூலையிலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். இன்னொரு விஷயம், வக்கர பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த நல்ல பலன்கள் என்னென்ன பலன்கள் தனுஷ் ராசி என்பவர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி கொடுக்காருன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட பார்வை எங்கெங்கே இருக்குன்னு விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னோக்கின்ற போது 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் அவருடைய பார்வைன்றது விழுது. அப்போ இந்த பார்வைன்ற விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது தனுஷ் ராசி என்பவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களுக்கு தனுஷ் ராசின்ற 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவானுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. பண வரவு உண்டாகும். திடீர் பண வரவு உண்டாகும். அதை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காலமும் உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் இருக்கும்போது உங்களுக்கு அதாவது சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லையும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் இல்லாத அதாவது சொல்லுவாங்க, திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம். இதான் அதை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம். இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கைகூடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக காட்டுகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். 12ஆம் விரயஸ்தானத்தை பார்க்குற ஒரு செலவுன்றது, அது விரயஸ்தானன்ற பக்கம் 12ஆம் அது குருவோட இடம் தான். அப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியும் உங்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பல முயற்சி எடுத்துருப்பீங்க. சில பேர் வேலை மாறணும்னு நினைப்பாங்க. வேற ஒரு வேலைக்கு போயிடுவோம், நம்மளுக்கு இந்த வேலை வேண்டாம், நம்மளுக்கு சம்பள உயர்வு இல்லாமல் இருக்குது, அப்போ வேறு வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு ஏதோ உயர்வு, அப்படி இருக்கவங்க ட்ரை பண்ணலாம், மாறலாம். சில ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இப்போ ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டுருக்கு. வெளிநாடு முயற்சி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து குரு பயிற்சியும் ஒரு தூண்டுதலை உண்டாக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம்ன்ற விஷயம் உங்களுடைய ஜாதக ரீதியாக வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை மாறி போயிட்டு வேலைக்காக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டுருங்க. குடும்பன்ற விஷயத்தில் வந்து குடும்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், நல்ல செய்திகள் வரும், நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது சொல்லுவாங்கள்ல, உறவினர்கள் மூலமாகவும் சில நல்ல இது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நல்ல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமான விஷயம், உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கரெக்டாக 5ஆம் இடத்தில் இருக்கின்றனால சில வெளியூர் பயணங்கள் ஏற்படுங்க வேலை விஷயமாக. அப்போ அந்த வெளியூர் பயணங்கள் வந்தனா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, கொண்டு போங்க, முயற்சி பண்ணுங்கள். அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாணவர் செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த சில எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க, அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கும். சில காலேஜ் கவுன்சிலிங்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, கவுன்சிலிங் போகணும், அது நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அப்போ அந்த கவுன்சிலிங் விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவங்க வந்து போக பாருங்கள். வெளிநாட்டு வேலையும் வருது, வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறதுக்குள்ள வாய்ப்பு வருது. இப்போ அதிக முயற்சி எடுத்துக்கோங்க. வெளிநாட்டில் இருந்து மாப்பிள்ளை தேடுவாங்க தெரியுமா, வெளிநாட்டில் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கை கூடும். வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கும் அவங்களுக்கும் இது கை கூடுற மாதிரி இருந்துகிட்ருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஒரு விஷயம் உண்டுங்க, பாதம் சம்பந்த விஷயம்ன்ற போது நீங்கள் இந்த வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. செரிமான பிரச்சனை இருக்குங்க, அதான் சொல்லுவாங்கல்ல, சாப்பிடுவோம் அது வந்து கரெக்டாக ஒரு ஜெமிக்காமல் அது கொஞ்சம் பிரச்சனை காட்டும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இங்கே காட்டிகிட்டு இருக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கான தகுந்த இயற்கை மருந்துகள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? மெடிசன் இல்லாமல் இயற்கை மருந்துகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் இல்லாமல் நல்லபடியாக குணப்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்லா பாருங்கள், முக்கியமான விஷயம், தொழில் ரீதியாக ஒரு முயற்சி எடுக்கிறவங்க முயற்சி எடுக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, ஒரு முதலீடு பண்ணும்போது அதிக கவனம் தேவை. எதுக்கு நான் வந்து அதிக கவனம் தேவைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, ஒருத்தர் சொல்லி பண்ணுவீங்க, 3வது நபர் சொல்லி பண்ணும்போது அதில் கவனம் தேவை. ஒன்றுக்கு 2 யோசித்து பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு 3ஆம் இடம் தான். அப்போ பேப்பர்ஸ் ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஏதாவது பிழை இருக்கான்ற பார்த்துட்டு பண்ண பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், சில செலவுகள் வர சுப செலவு பண்ணுங்க. எப்படி சொல்லணும்னா, ஆன்மீகம் சம்மந்தமான பயணம் கொண்டு போங்க. ஆன்மீக சம்மந்தமான பயணம் பண்ணும்போது அது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே, உங்கள் பணம் சார்ந்த விஷயத்துலையும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இது உதவி பண்ணும். அப்போ இந்த மாதிரி கொண்டு போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நட்பலன் கிடைக்குன்றதை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம். இன்னொரு விஷயம், தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து காலபைரவர் வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். காலபைரவரை நீங்கள் வழிபட்டு வந்தாலே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் போய் காலபைரவர் வணங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய நட்பலன் கிடைக்குன்றது இந்த வீடியோ மூலம் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் வந்துட்டுருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.